ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோ எடிட்டிங் உங்களோட போட்டோவை இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் சிசி எஃபெக்ட் ப்ரீசெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு செகண்டா ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் சிசி எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ரீசெட்டும் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ஃபர்ஸ்ட் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதுல செகண்டா 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதுல எந்த ஃபோல்டர்ல உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட போட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீன்ல செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்ல செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட போட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்க போட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த போட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 12 ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணும். நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணியாச்சு. சேம் இதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 11 ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 12 ஃபோட்டோ அதாவது 12 ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேக் எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆகி வந்துடும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே பேக்ரவுண்ட் இமேஜின் க்ரீன் கலரில் ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா முன்ன நம்ம சூஸ் பண்ண அந்த ஃபோல்டர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 12 ஃபோட்டோவும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே குரூப் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1 சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் குரூப் 1 லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே கிரீன் கலரில் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வேற ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைம் லைன் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இதை ஃபுல் லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக செட் ஆயிரும். ஸோ இப்போ பேக் வந்துருங்க. மறுபடியும் கீழே குரூப் 1 லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே ப்ராசஸ் தான். இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி மேலே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு உங்களோட டைம் லைனை ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு அதே ஃபோட்டோ வந்துட்டு மறுபடியும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் லைனை லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு இந்த லென்த் வரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடில் அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 ஒரு லேயர் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எடிட் குரூப் கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும். நம்ம முன்னே எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இதில் வேறு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ அந்த 2 குரூப்லையும் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 6.9 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஒரே மெத்தடில் தான் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த லேயரை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், பேக் வந்துடுங்க. சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா லேயர்லையும் இதே மாதிரி தான் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சிசி எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்டுக்கு நேராக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க 3 லேயரும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 4 லேயர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே மறுபடியும் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் 4 லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் வீடியோக்கும் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செவனஸ் வெற்றி.